ஸ்ரீகாந்த், சுஷ்டி இவங்கலாம் நடிச்சு டைரக்டர் மணிபாரதி டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் த பெட். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படம் வந்து ஒரு அடல்ட் த்ரில்லர் ஃபிலிம். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீகாந்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஐடி கம்பெனில ஒண்ணா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வீக்கெண்ட் ஆனச்சுன்னா குடியும் கும்மாளமா இருக்கிறது வந்து வழக்கம். எப்பவுமே வீக்கெண்ட் அப்படிங்கிறப்ப எங்கிட்டாவது ஒரு ஒரு ஃபன் பண்றதுக்காக ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக எங்கிட்டாவது போறது வழக்கம் வச்சிருக்காங்க. அப்படி போறப்ப இந்த வட்டம் வந்து நம்ம ஊட்டி போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஊட்டிக்கு தான் மட்டும் இல்லாம குட்டியை கூட்டிட்டு கூட போகலாம். எப்பவும் குடியும் கும்மாளமா இருக்கிறவங்க இந்த வட்டம் குட்டியும் கும்மாளமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. இவங்க வேற ஐடில ஒர்க் பண்றவங்க வேறையா, டெக்கீஸ் வேறையா அப்படிங்கிறப்ப ஒரு கால் கேலை வந்து ரெடி பண்றாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி. அவங்க தான் சுஷ்டி. அவங்களோட ஊட்டிக்குள்ள போய் உல்லாசமா இருக்கலாம்னு சொல்லி போறாங்க. அப்படி போறப்ப அங்க வந்து இவங்க எதிர்பார்த்தத தவிர நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கண்ட்ரோல மீறி நடக்குது. சுஷ்டி காணாம போயிடுறாங்க. அவங்களோட குரூப்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு காணாம போயிடுறான். அப்படின்னு சொல்லி நிறைய தப்பு தப்பான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? திரும்ப அவங்க எப்படி நார்மலா எல்லா பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாங்களா? தப்பிக்கலையா? அப்படிங்கிற ஒரு அடல்ட் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த த பெட். படத்தோட அந்த அந்த ஒரு அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து ஓப்பன் ஆகுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அது வரைக்கும் ஒரு இது மாரி ஒரு அடல்ட் மூவி மாரி தான் படம் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. படத்துல நெறைய அடல்ட் கவுண்டர்ஸ் நெறைய இருக்கு. நெறைய டபுள் மீனிங் கவுண்டர்ஸ்லாம் படத்துல நெறைய வச்சிருக்காங்க. படம் வந்து ஓப்பனிங்ல இருந்தே ஏதோ ஒரு ஏதோ ஒரு மிஸ் ஆன மாரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மாரி படத்தோட கிளைமேக்ஸ்ல வரக்கூடியது வந்து ஓரளவு நம்ம கெஸ் பண்ண முடியுது. படத்தோட ஸ்க்ரீன் பிளேலயே எதுக்கு அந்த ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காருன்னா, அது நமக்கு ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப தெரியாத மாரி இருக்கணும்ல. அது கொஞ்சம் நோட் பண்ற மாரி இருக்கு. இவரு மட்டும் ஒரு அப்நார்மலாவே இருக்கிறாருங்கிற மாரி நமக்கு பார்க்கிறப்பவே தெரியுது படம். அது வந்து கிளைமாக்ஸ் நம்ம அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ரைட் இவராத்தான் இருக்கும். இதுக்கு காரணம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. படத்துல வந்து சில சில காமெடி ஒர்க் ஆகுது. சில காமெடிகள் பெருசா ஒர்க் ஆகல. நெறைய அடல்ட் கவுண்டர்ஸ் நெறைய இருக்கு. படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெட் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி படத்துல ஒரு 2, 3 ஒரு பெட் சீன்லாம் இருக்கு. ஒன்ஸ் படத்துக்குள்ள ஜான் விஜய் வந்ததுக்கு அப்புறம் படம் ஒரு ஒரு வைபா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா. ஏன்னா ஜான் விஜய் வந்து ஒரு கேரக்டர் பண்றாரு அப்படின்னா, அது காமெடி கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல வில்லன் கதாபாத்திரமா இருந்தாலும் சரி. அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, அத பயங்கரமா நமக்கு அத கண்ணு முன்னாடி காமிச்சுருவாரு. இதுல அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிங் மேனரிசம்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அது ஒவ்வொரு இடங்களையும் சிரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அவரோட யூனிக்கான அந்த ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அந்த இது. ஓகேவா? படத்தோட மியூசிக் ஆகட்டும், படத்தோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஓகே. பெஸ்ட்டா தான் இருந்துச்சு. படம் ஒரு ஏன்னு தெரியல, படம் ஒரு சுவாரஸ்ய தன்மை இல்ல. ஒரு இன்ட்ரஸ்டிங்கா போற மாரி ஒரு ஆடியன்ஸ என்கேஜா வச்சுக்கிறதுக்கான எலமெண்ட் வந்து படத்துல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சரி ஓகே. ஆனா படம் வந்து அந்த ஒரு இது இல்ல. இப்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்டின்னா, அடுத்தடுத்து படத்துல நம்ம எதிர்பார்க்காத நெறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டோம். கிளைமாக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு பேங்கரா ஒரு சஸ்பென்ஸ் வச்சு நம்மள என்கேஜ் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே இல்லாம அங்கங்க இருக்கு. அது ஏன்னு தெரியல. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது கரெக்ட்டா சூப்பர்ரா! அப்படின்னு ஆச்சரியப்படுற மாரி இல்ல. ஓ! சஸ்பென்ஸா? சரி ஓகே. அப்படிங்கிற ஒரு மூட்லயே தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இவிங்க எதுக்கு ஊட்டி போனாங்களோ, அத பண்ணவே இல்ல. 4 பேரும் சும்மா தான் இருக்காய்ங்க. இவிங்க எதுக்கு 4 கோட்டர போட்டுட்டு ஊருக்குள்ளேயே கூட இருந்திருக்கலாம். இதுக்கு தேவையில்லாம பெட்ரோல் காசு போட்டு போனது எல்லாமே தேவையில்லாத வெட்டி செலவு. அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த படம் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா, படம் உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்க. இந்த படம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிலோ அவரேஜான ஒரு படம் தான். பெருசா எந்த ஒரு ஒரு படம் பார்க்கறதுக்கான எந்த ஒரு பெரிய இதுவுமே இல்ல. பார்க்க நெனச்சீங்கன்னா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.